ஆண்டவரின் அற்புத ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் ராகு கேதுனுடைய பிடியில் சிக்கி கால சர்ப்ப தோஷத்தால் திருமண தடை, தொழில் நஷ்டம், கடன் சுமையால் கலங்கி போய் கொண்டிருக்கிறீர்களா? எத்தனையோ பரிகாரங்கள் செய்தும் பலன் இல்லையா? கவலைப்படாதீர்கள். உலகிலேயே மிக அதீத சக்தி வாய்ந்த நவகிரகங்களில் ஞானக்காரகனான கேது பகவானினுடைய மிக மிக சக்தியான ஒரு பரிகார ஸ்தலமான கீழ்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமியினுடைய கோயில் ரகசியங்களையும், கேது தோஷம் முற்றிலுமாக நீங்கி உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம முழுமையாக பார்க்கலாம். பதிவை முழுமையாக பாருங்கள். இது உங்கள் தலையெழுத்தையே நிச்சயமாக மாற்றக்கூடியதாக அமையும். அதற்கு முன்னால் நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்த போது சுவர்பானு என்ற அசுரன் தேவர் வடிவம் எடுத்து அமிர்தத்தை உட்கொண்டான். இதை சூரியனும் சந்திரனும் மகாவிஷ்ணுவிடம் சொல்ல கோபமடைந்த மகாவிஷ்ணு தன் கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தால் அந்த அசுரனுடைய தலையை கொய்தார். அமிர்தம் உண்டதால் உடல் இரு கூறுகளாக பிரிந்தாலும் அவனுடைய உயிரானது பிரியவில்லை. தலைப்பகுதிக்கு பாம்பின் உடல், அதாவது ராகுவாகவும், உடல் பகுதிக்கு பாம்பினுடைய தலை கேதுவாகவும் ஆனது. இந்த உடல் பகுதியை பெற்று பாம்பின் தலையோடு காட்சியளிக்கும் கேது பகவான் தான் செய்த தவறுக்காகவும் விஷ்ணுவினுடைய சக்கரத்தால் வெட்டப்பட்ட அந்த தோஷம் நீங்குவதற்காக பூலோகம் வந்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தார். அவரது தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் இங்கு நாகநாத சுவாமியாக காட்சி தந்து கேது பகவானுக்கு தோஷ நிவர்த்தி அளித்து இங்கேயே நவகிரக ஸ்தலமாக அமர செய்தார். கேது பகவான் இறைவனை தன் சிரசில் தாங்கி தனி சந்நிதியில் இங்கு அருள்பாலிக்கிறார். இந்த திருத்தலத்தில் உள்ள இறைவன் மூலவருக்கு நாகநாத சுவாமி என்று பெயர். அருள்மிகு நாகநாத சுவாமி சுயம்பு லிங்கமாக உருவான ஒரு ஸ்தலம். நாகங்களினுடைய தலைவன் இந்த திருத்தலத்தில் வந்து வழிபட்டதால் இங்குள்ள இறைவனுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. இந்த திருத்தலத்தினுடைய இறைவி அருள்மிகு சௌந்தர நாயகி அம்மன். இந்த அம்மனை இந்த திருத்தலத்தில் வந்து வழிபாடு செய்வதனால குடும்பத்துல நல்ல அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது உண்டாகும். இங்கு கேது பகவான் பாம்பினுடைய தலையையும் மனித உடலையும் கொண்டு மேற்கு நோக்கி கை கூப்பி சிவபெருமானை வணங்கிய கோலத்தில் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கின்றார். இந்த திருத்தலத்தினுடைய தல விருஷமானது மூங்கில் மரம். இந்த திருத்தலத்தின் தீர்த்தம் புனித குளம் நாக தீர்த்தம். இந்த திருத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடினால் சரும நோய்கள் மற்றும் நாகதோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஜோதிடத்தில் கேது பகவானை ஞானக்காரகன் மற்றும் மோட்சகாரகன் என்று அழைப்பார்கள். ஒருவருக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு, தியானம், யோகம் மற்றும் பக்தி ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமே இந்த கேது பகவானுடைய அருள்தான். ஜோதிடம், மருத்துவம், குறிப்பாக ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், ரகசிய அறிவியல், மந்திர தந்திர கலைகளுக்கு கேது பகவானே அதிபதி. இந்த உலகத்துல பற்றற்ற நிலை, துறவரம், மன அமைதி மற்றும் தீவிர சிந்தனைக்கு காரகனும் இந்த கேது பகவான் தான். நவதானியங்களில் கேது பகவானுக்கு உகந்தது கொள்ளு தானியம். அதே போல நவரத்தனங்களில் கேது பகவானுக்கு மிகவும் உகந்தது வைடூரியம். ஜாதகத்தில் ராகு பகவான் ஆசைகளை தூண்டுபவர் என்றால் கேது பகவான் அந்த ஆசைகளில் இருந்து நம்மை விடுவித்து மோட்சத்தை நோக்கி அழைத்து செல்பவர். ஜாதகத்துல ஒருவருக்கு லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் கேது சுபத்துவமாக இருந்தால் அவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது, மோட்சம் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. கேது பகவான் அசுர குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சிவபெருமானினுடைய அருளை பெற்றதால் நவகிரகங்களில் மிக சிறந்த சுபகிரகம் போல் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர் தான் இந்த கேது பகவான். ஜாதகத்தில் கேது பலமாக, அதாவது 3, 6, 11ஆம் இடங்களில் இருந்தால் அல்லது சுப சேர்க்கை பெற்றிருந்தால் நல்ல தீர்க்கமான அறிவு, ஆன்மீக ஆற்றல், எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் என்பது உண்டாகும். அதே போல திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணம், பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் என்பதும் உண்டாகும். மேலும் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்கள்
உலக புகழ்பெற்ற சாதனை படைக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். கேது பகவானுடைய நற்பலன்களை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்றால் கேது பகவானுடைய அதி தேவதை தான் விநாயக பெருமான். தினமும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது அல்லது குறைந்தபட்சம் சங்கடஹர சதுர்த்தி நாளன்று விநாயகரை வழிபாடு செய்து வந்தாலே கேதுவனுடைய அனைத்து சுபத்துவமான அந்த சுப பலன்களும் இரட்டிப்பாகும். அதே போல தாய் வழி பாட்டனார் மற்றும் முதியோர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது, அவர்களுக்கு வஸ்திர தானம், அன்னதானம் வழங்குவதன் மூலமாக கேதுவனுடைய பரிபூர்ண அருளை நிச்சயமாக பெற முடியும். அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பலவீனமாக இருந்தாலோ அல்லது ராகு கேதுவுக்கு நடுவில் அனைத்து கிரகங்களும் அமர்ந்து கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டாலோ தேவையில்லாத மனக்குழப்பம், மன அழுத்தம் மற்றும் தேவையற்ற எண்ணங்கள் என்பது உண்டாகும். மேலும் திருமண தடை, புத்திர பாக்கியம் தள்ளி போகுதல் என்பதும் ஏற்படும். சொத்து தகராறு, தொடர்ந்து தொழில நஷ்டம் மற்றும் தீராத கடன் சுமை, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், விஷக்கடியால் பாதிப்பு, இது போன்றவைகள் கேது பலவீனமாக ஜாதகத்தில் இருக்கும் போது ஏற்படும். இவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த தோஷங்கள் இவையெல்லாம் நீங்குவதற்கு கீழ்பெரும் பள்ளத்தில் உள்ள இந்த உலகிலேயே அதிசக்தி வாய்ந்த கேது பரிகார ஸ்தலத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த திருத்தலத்தில் உள்ள கேது பகவானுக்கு மிகவும் பிடித்த கொள்ளு தானியத்தை ஒரு துணியில் முடிச்சாக கட்டி கேது பகவானுக்கு சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் கொள்ளு சாதத்தை நிவேதனமாக செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தருவது, கேது பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, வைடூரிய மோதிரத்தை கைகளில் அணிந்து கொள்வது என்பது இந்த கேதுவினுடைய தோஷத்தை வெகுவாக குறைக்கும். அதுபோல கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டுள்ளவர்கள் இந்த கீழ்பெரும் பள்ளத்திற்கு வந்து இங்குள்ள அந்த நாக தீர்த்தத்தில் முதலில் நீராடி நாகநாத சுவாமியையும் சவுந்தர நாயகியையும் முதலில் வழிபாடு செய்து அதன் பின்னர் கேது பகவானுக்கு பிரத்யேகமாக ராகு கேது தோஷத்திற்கு உண்டான அந்த பூஜையை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள அந்த கேது தோஷமானது வெகுவாக நிவர்த்தியாகும். இந்த திருத்தலம் கீழ்பெரும்பலத்தில் உள்ள இந்த ஸ்ரீ கேது திருத்தலம், நாகநாத சுவாமி திருத்தலமானது மிகவும் பழமையான அமைதியான சூழலில் அமைந்துள்ள ஒரு மிக அற்புதமான திருத்தலம். பொதுவாக மற்ற கோயில்களில் நவகிரகங்கள் ஒரே இடத்தில் இருக்கும். ஆனால் இங்கு கேது பகவான் மூலவரை நோக்கியபடி தனி சன்னதியில் கை கூப்பிய முத்திரையுடன் மிக கம்பீரமாக காட்சி தருகிறார். இந்த தலத்தில் உள்ள கேது பகவானை வணங்கினாலே நவகிரக தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும். இனி இந்த திருத்தலம் எங்கு அமைந்துள்ளது என்றால் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லக்கூடிய அந்த வழியில சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்பெரும்பள்ளம் என்ற கிராமத்தில் இந்த திருத்தலமானது அமைந்துள்ளது. கும்பகோணம், சீர்காழி மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி, பூம்புகார் செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் மூலமாக எளிதாக இந்த திருத்தலத்தை அடையலாம். அன்பு நேயர்களே, ஜாதகத்துல உள்ள அந்த தோஷங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த ஜாதக கட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தி என்பது இந்த திருத்தலத்தில் உள்ள ஈசனுக்கும் அவருடைய அருளை, இந்த ஈசனுடைய அருளை முழுமையாக பெற்ற கேது பகவானுக்கும் உண்டு. எனவே ஒரு முறை இந்த கீழ்பெரும்பள்ளம் வந்து இங்குள்ள இறைவனையும் ஈசனையும் கேது பகவானையும் தாயாரையும் வணங்கி வழிபாடு செய்வதனால், மனமுருகி நம்பிக்கையுடன் வழிபாடு செய்வதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி, அனைத்து விதமான தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வெற்றி மேல் வெற்றியும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கு இந்த திருத்தலமானது ஒரு மிக சிறப்பான அருமையான ஒரு பரிகார ஸ்தலமாகும். அன்பு நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.